விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். இருட்டு கடைக்கு 3ஆவதாக உரிமை கோரும் நிறுவனரின் பேரன். குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற இருவரும் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. தங்கம் விலை ஒரே நாளில் 1640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 70,700 விலை குறைந்தது. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 15 ரூபாய் குறைப்பு. சென்னையில் 1906 ரூபாய்க்கு விற்பனை. மே தினத்தை ஒட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மரியாதை. தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என உறுதி. படப்பிடிப்பிற்காக மதுரை வரும் விஜயை காண விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள். பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதால் திருப்பி அனுப்பிய காவலர்கள். ஏடிஎம்ஐ அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாக பயன்படுத்தினால் கட்டணம் 23 ரூபாயாக உயரும். ரிசர்வ் வங்கியின் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகள் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க இன்று முதல் தடை. அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அனுமதி அளித்தது ரயில்வே நிர்வாகம். சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் தாமதமாக பந்து வீசியதாக பஞ்சாப் கிங்ஸ் அணி மீது புகார். நடப்பு சீசனில் முதன்முறையாக விதிகளை மீறியதால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வழக்கின் விசாரணை அதிகாரி திடீர் மாற்றம். ஆவணங்களை திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பியிடம் ஒப்படைக்கவும் உத்தரவு. ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரின் அவதார உற்சவம். தேரோட்டத்தில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்பு. கோவை வெள்ளியங்கிரி கோயில் வளாகத்தில் நள்ளிரவில் சுற்றித் திரியும் ஒற்றை யானை. தடுப்புகளை தூக்கி எறிந்து நடைபாதை கடைகளை சேதப்படுத்தியதால் பக்தர்கள் அச்சம். கோவையில் ஒரு கட்டு 2 ரூபாயாக சரிந்த கொத்தமல்லி விலை. உரிய விலை இல்லாததால் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் தோட்டத்தில் பறிக்காமல் விடப்படும் நிலை. கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாக அறிவித்தார் முன்னாள் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம். தொழிலதிபருடன் காதலில் இருப்பதாக பரவிய தகவல் தவறு என்றும் விளக்கம். ஐபிஎல்லில் மும்பை தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுமா ராஜஸ்தான்? இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தை காண காத்திருக்கும் ரசிகர்கள். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தனியார் மருத்துவமனையின் செவிலியர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது தெரிய வந்திருக்கா? விசாரணை நிலவரம் எப்படி இருக்கு? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்து இருக்கக்கூடிய பூம்புகார் நகர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காலி இடத்தில் இன்று காலை பெண் ஒருவர் சடலமாக இருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் தெற்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றினர். இறந்து கிடந்த பெண்ணானவர் தனியார் மருத்துவமனையின் செவிலியர் உடையில் இருந்ததாகவும் அவரது தலை மற்றும் கை உள்ளிட்ட பகுதிகள் கற்களால் நசுக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருந்ததும் தெரிய வந்தது.
இதனைத் தொடர்ந்து அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் மேலும் அந்த இடத்தில் கைரேகைகள், தாக்குதலுக்கு பயன்படுத்திய கற்கள் உள்ளிட்டவற்றில் இருந்த கைரேகைகள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பெண் தனியார் மருத்துவமனையின் செவிலியர் உடையில் இருந்ததால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் பூம்புகார் நகர் பகுதியைச் சேர்ந்தவரா எனவும், உயிரிழந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தொடர்ந்து தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அருகே இருக்கக்கூடிய இடத்தில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். அடுத்த போப்பாக தனக்கே தகுதி உள்ளதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணித்ததை தொடர்ந்து அடுத்த போப் யார் என எதிர்பார்த்து உலகமே காத்திருக்கிறது. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கான்க்ளேவ் மே 7ஆம் தேதி வேட்டிகனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அடுத்த போப்பாக தனக்கே தகுதி உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். I'd like to be Pope. That would be my number one choice. ட்ரம்ப் கூறியதற்கு நகைச்சுவையாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செனட் உறுப்பினர் லின்சே கிரஹாம், அடுத்த போப்பை தேர்வு செய்ய உள்ள கான்க்ளேவ் ட்ரம்ப் குறித்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபராகவும் போப் ஆண்டவராகவும் ஒருவரே இருப்பது பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கிரஹாம் குறிப்பிட்டுள்ளார். லின்சே கிரஹாமிற்கு பதிலளித்துள்ள மற்றொரு செனட்டர் மெக்கெயின், கிரஹாம் தனது சுய கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது என கூறியுள்ளார். தானே போப்பாக தகுதி வாய்ந்த நபர் என ட்ரம்ப் நகைச்சுவையாக குறிப்பிட்டாலும் நியூயார்க்கை சேர்ந்த கார்டினல் தீமோத்தி டோலனை போப்பாக தேர்வு செய்ய வேண்டும் என ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் வேட்டிகன் கார்டினல்கள் தேர்வு செய்துள்ள உத்தேச பட்டியலில் தீமோத்தி டோலன் பெயர் இடம்பெறவில்லை. தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் முதன்முறையாக தேமுதிகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நிர்வாகிகளின் விருப்பத்தின் பேரில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரை கட்சியின் இளைஞரணி செயலாளராக நியமிப்பதாக பிரேமலதா அறிவித்தார். விஜயகாந்தின் மோதிரத்தை தொண்டர்கள் சார்பில் விஜய பிரபாகருக்கு பிரேமலதா அணிவித்தார். அப்போது தாயாரின் காலில் விழுந்து விஜய பிரபாகர் ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் தனது சொந்த பணத்தில் 50,000 ரூபாயை பொருளாளராக நியமிக்கப்பட்ட எல்கே சுதீஷுடன் கட்சி வளர்ச்சி பணிக்காக வழங்கினார் பிரேமலதா. அப்போது அவரது காலில் விழுந்து சுதீஷ் ஆசீர்வாதம் வாங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய பிரேமலதா, அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மாநில மாநாடு நடத்த உள்ளதாக அறிவித்தார். குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய விஜய பிரபாகர், தன்னை சுற்றி கூட்டம் வர தான் ஒன்றும் மிகப்பெரிய நடிகர் அல்ல என்றார். ஏன்னா அடுத்தடுத்து உருவாக்கணும். எனக்கு நான் நடிகர் இல்லை, நான் டான்ஸ் ஆடல, ஃபைட் பண்ணல. இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வர்றதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது, அதை நம்மளை நோக்கி வரப்போகுது. காரில் ஏறும்போது ரன்னிங்கிலேயே ட்ரெஸ்ஸை மாற்றியதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன். அப்போ எல்கேஎஸ் அண்ணா சொன்னார், நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும், அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் வண்டியில் ஏறிட்டேன். ரன்னிங்லே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வண்டிக்குள்ளே ஏறினேன். வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன். மாமா எப்படிரா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படிதான், வாங்க போகலாம் அப்படின்னா. கூட்டத்திற்கு பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த விஜய பிரபாகர், இனி தங்களது செயல்பாடு வேகமாக இருக்கும் என்றார். தொண்டர்களினோட
வார்த்தைக்கு மதித்து இனி பொதுச் செயலாளர் இன்னைக்கு இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆரம்பமாக தான் என்றைக்குமே நான் நோ சொன்னதில்லை, எதுக்கும் பயந்ததில்லை. அவங்க எந்த பதவி கூட ஏற்றுக்க தயார், கொடுத்தாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கணும். பொறுத்திருந்து பாருங்க, எங்களோட செயலை நாங்கள் காமிக்கிறோங்க. எங்களோட வேலைகள் இனி வேகமாக ஆரம்பிக்கப்படும். விஜயகாந்த் வழிநடத்திய வேகத்தில் தேமுதிக எழுச்சி பெறுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.